யோ கோபால் செட்டி, கோபால் செட்டி. அம்மா, என் பேரு கோபால் சுவாமிம்மா. அப்பா, சுவாமினா என்ன செட்டினா என்ன எல்லாம் ஒண்ணுதான்யா. நீ தினமும் செய்யற டியூட்டி என்ன? வேற என்னம்மா, அம்மாவை ஸ்டேஷனுக்கு கொண்டு போறது, வீட்டுக்கு கொண்டு வர்றது. பால் பாக்கெட்டு கரிகாயங்க வேணும்னா கொண்டாட மாட்டியா? அம்மா சொன்னா கொண்டாரம்மா. அம்மாவுக்கு பாட்டியம்மாயானா நான் சொன்னா போதாதா? விடாது, கொண்டாரம்மா. இப்ப நீ ரொம்ப நல்லவன். சரி, 4 கான்ஸ்டேபிள் கொண்டு வா. எதுக்குமா? பின்னால டெம்போல சாமான்ங்க வந்துகிட்டு இருக்கியா, அத வீட்டுக்குள்ள வைக்கணும். சீக்கிரம் போ. சரிதாங்கம்மா. கோபால் சுவாமி, அம்மா நீங்க எங்கேயும் போக வேண்டாம். மார்னிங் 9 o'clock டியூட்டிக்கு வந்துருங்க. பாட்டிமா ஏதோ வேலை சொன்னாங்கம்மா. அது எங்க சொந்த வேலை, நாங்களே பாத்துக்கோம். கோபால் செட்டி. என் பேரு கோபால் சுவாமிங்க. ஏதோ ஒண்ணு விடுயா. அந்த பகவான் என் தலையில என்ன எழுதியிருக்காரு பாத்தியா செட்டி? என் புருஷன் இருந்த வரைக்கும் அவருக்கு சேவை செஞ்சே என் காலத்தை கழிச்சேன். என் பொண்ணு கிட்டையாவது 2 காலையும் நீட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம்னு நினைச்சா அது எனக்கு முந்தியே தலைய போட்டுடுச்சு. கேட்டியா செட்டி? இவன் எங்க தொலைஞ்சான்? என் பேத்தி போலீஸ் ஆபீசர் ஆச்சே. இங்கேயாவது உட்கார்ந்து 4 உருண்டை திங்கலான்னு நினைச்சா இங்கேயும் ஓச்சல் ஓய்ச்சல் இல்லையே கடவுளே. வந்துட்டீங்களா? நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இன்னும் வரலையேன்னு. வீட்டுக்கு வந்து இன்னும் கை கால் கூட கழுவல, அதுக்குள்ள வந்துட்டீங்களே. என் பேத்தி சௌரியமா இருக்கா, 4 காசு சம்பாதிக்கிறானா? பாட்டிமா, இந்த பெரிய மனுஷன் விஷயத்துல நீ ஏன் வாய் மூட சொல்லாத. நீ ஒரு பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம என் பொண்ணு செத்து 3 மாசத்துக்குள்ள 2ஆம் தரம் கட்டிக்கிட்டாரு இந்த பெரிய மனுஷன். ஏன்யா, என்னைக்காவது உங்க பொண்ணுக்கு ஒரு 10 ரூபாய் அனுப்பி இருக்கீங்களா? அவ படிப்பு விஷயத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்களா? ஏன், நீங்க கூட கவர்மெண்ட் வக்கீல் தானே, என் பேத்தியோட பணம் தான் தேவைன்னு வந்தீங்களா? பாட்டிமா, நீ இப்ப வாய் மூடுறியா இல்லையா? பரவாயில்லம்மா, அவங்க திட்ட வேண்டியதான், நான் வாங்க வேண்டியதான். ஏன் அப்படி சொல்றீங்க டாடி? உண்மைதாம்மா, பகவத்கீதை மேல பிரமாணம் செய்யாம நான் சொல்ற உண்மை. அத்தை, நான் இங்க வந்தது என் பொண்ணை புகழ்ந்துட்டு மாசா மாசம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போறதுக்காக இல்ல. நான் வளர்க்காத பொண்ணை ஒரு வாட்டி பார்த்து என் இதயத்தால ஆசீர்வதிச்சுட்டு போலான்னு தான். இந்த கதைக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கேக்குறவங்க இருந்தா இன்னும் என்ன வேணும்னா சொல்லுவீங்க. டாடி, சின்னம்மா நல்லா இருக்கா? தம்பி தங்கச்சி அவங்களுக்கு என்னவா, கல்லு மாதிரி இருப்பாங்க. அம்மா பாழா போக இந்த கணம் கணக்குதே. வர்றம்மா. மறுபடியும் எப்போ வருவீங்க டாடி? நீ என் வீட்டுக்கு வந்தா சின்னம்மாவுக்கு பயப்படணும், நான் உன் வீட்டுக்கு வந்தா அத்தை பேசுறதை கேட்டு தலை குனியணும். அதனால கடவுள் நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காருமா. நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீ போலீஸ் ஆபீசர். நாளையில இருந்து கோர்ட்டு தான் நம்ம குடும்பம். வரேம்மா. உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைச்சு மறந்துட்டமா. என்ன விஷயம் டாடி? நினைவு வந்துருச்சு. என் கையால உனக்கு நான் என்னைக்கும் சோறு ஊட்டல, படிப்பும் சொல்லி கொடுக்கல. அட்லீஸ்ட் நான் முன்னால இருந்து உன் கல்யாணத்தையாவது நடத்துறேம்மா. இத்தனை நாள் அவளும் நாமும் தனித்தனியா தூரத்துல இருந்தா, அதனால நம்ம வீட்டுல எந்த தகராறும் நடக்கல. இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கா, நீங்க போக்குவரத்து வச்சுக்கிட்டீங்க, நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு கல்யாணம் காட்டியே என் வீட்டுல கொள்ளையடிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. ஒரு துரும்பு கூட இந்த வீட்டு வாசல தாட விட மாட்டேன். அப்படி நடந்துச்சு இந்த வீட்டை சுடுகாடாக்கிடுவேன். என்னம்மா இது? ஏய், நீ வாய மூடுறே. செய்யற வேலையை முந்தியே சொல்றது அம்மாவுக்கு வாடிக்க. வாய் வலிக்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வாயை மூடிட்டு இருக்கீங்களே. எனக்கு மனுஷங்களோட பேசிதான் வழக்கம். எதுக்காக அவன் அடிச்ச? அவன் என்ன செஞ்சான்? நியூஸ் பேப்பர் ரேட் அப்ப 50 பைசா இருந்துச்சு, இப்போ 1.50 ஆயிடுச்சு. பேப்பர் ரேட் அதிகமாகிறதுக்கு அவன் அடிக்கிறதுக்கு சம்பந்தம் என்னையா? இது வரைக்கும் 2 வாட்டி ஏத்திட்டாங்க பஸ் சார்ஜ், மறுபடியும் ஏறுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உண்ணாவிரதம் இருந்தவன ஈவு இறக்கு இல்லாம நடு ரோட்ல கொலை பண்ணாலும் எவனுக்கும் கேட்க தைரியம் இல்ல. அந்த மர்டரை காரணம் வச்சுக்கிட்டு குலத்தின் பேரால ஒரு சில ரவுடிங்க கோடி கோடியா கொள்ளை அடிச்சிருக்காங்க. எத்தனையோ அப்பாவியான பெண்களின் வாழ்க்கையை நாசமாக்குறாங்க. அதுக்காக ஒரு அப்பாவை அனாவசியமா அடிக்கிறதா? நம்ம நாட்டுல மக்கள் இவ்வளவு பிரச்சனையோட செத்துக்கிட்டு இருக்காங்க.
இவன் என்ன கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேக்குறான். ஏய், கிரிக்கெட் பாக்குறீங்களா? பாருங்க. படிப்பை விட்டுட்டு கிரிக்கெட் பாருங்கடா. நாடு நாசமா படம் உங்களுக்கு என்னடா? சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் உங்க அப்பா அம்மா கடன் வாங்கி சாப்பாடு போடுவாங்க. வயிறார தின்னுங்கடா, தின்னுங்க. ஆனா டேய், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க துணிமணிக்காகவோ காலேஜ் ஃபீஸுக்காகவோ கடன் வாங்குற உங்க அப்பா அம்மா அதை தீக்க முடியாம போயிட்டா அவமானத்தால தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஆனா நம்ம நாடு வாங்கின 69,681 கோடி ரூபாய் கடனை தீக்க முடியாம போயிட்டா அதை வாங்கின அரசியல் தலைவருங்க தற்கொலை செஞ்சுக்க போறது இல்லடா, நம்மளை வித்துருவாங்க. அழுவை ஆட்டம் வித்துருவாங்க. மைண்டட், மைண்டட். டேய், வழி விடுற. ஓயா, நல்லா குடிச்சிருக்கான் போல இருக்கு. மறுபடியும் ஹார்ன் அடி. ஹார்ன் அடிச்சாலும் போக மாட்டான். ஏ யாருக்கு வேணாலும் வழி விடுவான். ஆனா போலீஸ்காரங்களுக்கு மட்டும் வழி விடவே மாட்டான். குறுக்க விழுந்துருவான். ஏ ஓய் ஜெயந்த், அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் புதுசா ஜாயின் இருக்கீங்களோ? நீதிய காக்குறேன், சத்தியத்தை காக்குறேன்னு சபதம் போடாதீங்க. சோறு இல்லாத ஊருக்கோ தண்ணி இல்லாத காட்டுக்கோ டிரான்ஸ்பர். மாமாவும் பொண்ண கோடு அட பாவி, பொண்ணு இல்லடா, பெத்து கொடு. இனி எங்க? இது கிளாவர் 3. எஸ் சார். என்னையா? என்னது? 363 நீங்க சார். நான் சொன்னது கிளாவர் 3. போய் 4 டீ கொண்டா. இந்த வாத்தியார நம்ம டீல சக்கரை ஓனா சாக்கரின்னு போட சொல்லு. ஷோ. ஹை, ஏடியாவுக்கு மச்சம் நிறைய இருக்குது. ஏன் எங்களுக்கு இல்லையா மச்சான்? மச்சனா என்னன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு? கேம்லிங்ல அது அதிர்ஷ்டம். அது எல்லாருக்குமே இருக்காது. முதல்ல எண்ணுங்க உங்க பாயிண்ட். மறுபடியும் கவுண்ட். தோ பிடிஞ்சது இந்த காக்கி டிரஸ்கார முகத்துல முடிச்சா கவுண்ட் கொடுத்துட்டேன். சர்க்கிள் எங்கே? சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் எங்கே? நான் சொல்றேங்க. என் பேர் ராக்கெட் அப்பன் ராஜுங்க. இப்போ லோபர்ஸ்ல இருந்து போபர்ஸ் வரைக்கும் எல்லா விவரங்களும் எனக்கு தெரியுங்க. போலீஸ் பிரதர்ஸ்க்கு இன்னைக்கு இங்க என்ன வேலைங்க? ஜிப்போ தீபாவளி பண்டிகை கிட்ட வருது இல்லீங்களா? பேபி டாக்கி சைடுல ஏல ஸ்பாட்ல இருப்பாங்க. ஆண்டா தெருவுல இருந்து மேல கடை தெரு வரையில போலீஸோட கொட்டேஷன் 20,000 ரூபாய். 20,000 ரூபாய். கேளையா? 20,500. அது 20,500 ரூபாய். கத்தி குத்து கனகராஜோட பெட்டு 20,500 ரூபாய். மரதமா உனக்காக எத்தனை வாட்டி சொல்றேன்? என்ன இருக்குன்னு ஏலம் கேட்க சொல்ற? பிராத்தல் ஹவுஸ் அது இது எதுவும் இல்லாம வெறும் பிளாக் மார்க்கெட் டிக்கெட்டுக்காக அவ்வளவு ரேட் யாரு கொடுப்பா? கத்தி குத்து கனகராஜோட பெட்டு 20,500 ரூபாய். ஒரு தடவை, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை கொடுத்துட்டேன். விஜயபுரத்துல இருந்து வடக்கு கடத்தெரு வரையில போலீஸோட பெட்டு 25,000 ரூபாய். அது சரி தம்பி, மத்தியில கண்ட்ரோல் ரூம் இருக்குதே, அதுவும் சேர்த்து தானா? ஆமா, மொத்த போலீஸ்காரங்களையும் சேர்த்து. வாய் மூடு. மடப்புறம் பாதை 25,139 ரூபாய் 40 நயா பைசா. மடப்புறம் பாதை 25,139 ரூபாய் 40 நயா பைசா. தம்பி, எஸ்ஐ தம்பி, நான் உங்களை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ. ஏதோ இறக்கம் காமிச்சு அந்த மடப்புறம் பாதை எனக்கே வரதாட்டம் பாரு. சரி ஆகட்டும்பா. என்னடா இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? எவனாவது ஏலம் கேட்டீங்கன்னா செருப்பால் அடிப்பேன். எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. எல்லாரும் அதை வாசிங்க. நான் யாருக்கும் பணிய மாட்டேன். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நீதியோடும் நேர்மையோடும் கடமைக்காக என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். டிஸ்பர்ஸ். அம்மாடியோ அப்பாடியோ, என்ன டென்ஷன் என்ன டென்ஷன்? எதுக்குயா டென்ஷன்? திட்டாங்களா அடிச்சாங்களா? சத்தியம் பண்ண சொன்னாங்க. அது போதாதா? யோ, சின்ன வயசுல இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அப்பா அண்ணன் அம்மா அண்ணன் எத்தனை வாட்டி சொல்லல? என்னாச்சு? அந்த மாதிரி பொய் சத்தியம் பண்ணதுனால தான்டா நீங்க எல்லாம் 15 வருஷமா இப்படி படாத பாடுபடுறீங்க. ரங்கநாதன் சார். இந்த கட்டுப்பாடு என்ன, கண்ட்ரோல் என்ன? ரங்கநாதன் சார். கூப்பிடுதாட்ட இருக்கு. என்னையா?
இந்த கட்டுப்பாடு என்ன, கண்ட்ரோல் என்ன, பிரமாணம் ரங்கநாதன் என்ன? சார். அம்மாடியோ என்னதான்? கூப்பிட்ட உடனே வரணும்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க கூப்பிட்டது என்னன்னு நினைக்கலம்மா. உங்க பேரு ரங்கநாதன் தானே? இல்லம்மா, 361. இந்த உத்தியோகத்துல நான் சேர்த்ததுல இருந்து என் பேர் அதான். எத்தனையோ ஆபீசருங்க வந்தாலும் என்னை இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க ஒருத்தர் தான்மா என்ன ரங்கநாதன் சார்னு கூப்பிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்க பொண்ணோட மேரேஜ்க்காக லோனுக்கு அப்ளை செஞ்சீங்களே, சாங்ஷன் ஆயிடுச்சு. ஏன் என்ன எடுத்துக்கல? சொல்லுங்க, வாட்ஸ் தி ப்ராப்ளம்? லோன் வாங்கிட்டா சர்க்கிளுக்கு அதுல 10% கமிஷன் கொடுக்கணும். அந்த விஷயத்த சொல்ல அவர் தயங்குறாருமா. என் பேரு காசிபதி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். 10 வருஷங்களா இந்த ஸ்டேஷனை சுத்தியே சர்க்கிள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சேலம் முத்துகிருஷ்ணன் சார் தயவு. நான் இங்க இருக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. உங்களுக்கு ஸ்மகிள் குட்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க, முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருங்க. சொந்த வீடு சொந்த காரு தேவையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருங்க. இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போகணும்னு வச்சுக்கோங்க, முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருங்க. இல்ல இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கு, இங்கே இருந்துடலாம் நினைக்கிறதா வச்சுக்கோங்க, முத்துகிருஷ்ண சார் இருக்காரு. மிஸ்டர் காசிபதி, காக்கி தோட்டத்துல களை எடுத்து அழகு செய்ய வந்தவன்னா என்ன அவ்வளவு குறைவா எடை போட்டுடாத. சாரி மேடம். நில்லு. மேல் ஆபீசரை சந்திக்கிற முதல் நாளே யூனிஃபார்ம்ல வரணுங்கிற அந்த அடிப்படை ரூல்ஸையே நீ மறந்து போயிட்ட. நான் ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றேன். மைண்ட் இட். ஐ எம் சாரி மேடம். நவ யூ கேன் கோ. தேங்க் யூ. உண்ணாவிரதம் இருந்த ஒரு அரசியல் தலைவரோட மரண வழக்குல அந்த ஃபைல் எது க்ளோஸ் ஆச்சு? பஸ் பிரேக் ஃபெயில் ஆனதுனால ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ஆரம்ப விசாரணையில ப்ரூவ் ஆச்சு. முதல்ல அந்த பஸ் டிரைவர் ஏன் கைது செய்யல? செஞ்சாலும் கூட இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது இல்லையா, அதனால. ஓகே, யூ மே கோ.